Seventh question, define hydrated salt. Saltனா உப்புன்னு தெரியும். ஹைட்ரேட்டட்னா தண்ணி அதிகமா இருக்கிற இல்ல தண்ணி இருக்கிற உப்புன்னு அர்த்தம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் உங்க ஸ்கூல்ல ஷார்ட்டா குடிச்சு தந்தாலும் படிச்சீங்க. இதுல நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் டயக்ராம் வச்சு புரிஞ்சுக்க போறோம். இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தைலாம் இதுல இருக்கு, கொஞ்சம் நல்லா கவனிங்க. When ionic substances are dissolved in water, ionic substances முதல் அப்படின்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர், அது தண்ணியில கரைஞ்சதுனா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயானிக் சப்ஸ்டன்ஸ்னா முதல் நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். அயான்னா என்னன்னா பிளஸ் மைனஸ்ன்னு இருந்தா அதுக்கு பேர் அயான்னு சொல்லுவாங்க. அயான்ஸ் பிளஸ் மைனஸ் இருந்தா அதுக்கு பேர் அயான்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிளஸ் மைனஸ் இருந்தா அதுக்கு பேர் அயான்ஸ். இதுல ஏற்கனவே நம்ம நிறைய கொஸ்டின்ல பார்த்தோம் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடுக்கு ஃபார்முலா மாதிரி எழுதணும்னா NaCl. Na சோடியம், Clனா குளோரின். அதை ரெண்டுத்தையும் சேர்த்தா சோடியம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சோடியம் குளோரைடு உப்புன்றது எப்படி இருக்கும்னா, சோடியம் குளோரைடுன்றது உப்பு தான். அது எப்படி இருக்கும்னா இதான் ஒரு உப்புன்னு எடுத்துப்போம். ஒரு உப்புல ஒரே ஒரு துளி. அந்த ஒரு உப்பு உள்ளார எப்படி இருக்கும்னா சோடியம் பிளஸ் அது கூட எது சேர்ந்து இருக்கும்னா குளோரின் மைனஸ். இது மாதிரி சேர்ந்து ஒன்னா இருக்கும். இப்ப இது ஒரு குரூப், இவங்க ஒரு டீம், 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 மொத்தம் 5 டீம் இருக்குன்னு வச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம். இப்ப இதுல 5 இருக்கு. இதுதான் ஒரு உப்புன்னு எடுத்துங்க. ஒரு உப்போட துகள், ஒரு சின்ன பீஸ். இது சோடியம் குளோரைட். இப்ப இது உள்ளார பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது, சோடியம் Na பிளஸும் Cl மைனஸும், Na பிளஸ் அயானும் Cl மைனஸ் அயான், அயான்னு சொல்லுவாங்க. அது ரெண்டும் சேர்ந்து அது உப்பா ஃபார்ம் ஆயிருக்கு. அது மாதிரி இருக்கிற பொருளுக்கு பேரு, சப்ஸ்டன்ஸ்னா பொருள், அயான்ஸ்லாம் சேர்ந்து இருக்கிற பொருளுக்கு பேரு அயானிக் சப்ஸ்டன்சஸ். இப்ப இந்த அயானிக் சப்ஸ்டன்சஸ் உப்புன்றதை எடுத்துப்போம். ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர், அத வாட்டர்ல கரைச்சோம்னா டு மேக் தேர் சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன். இப்ப இதுல பாருங்க ஒரு ஒரு வார்த்தையும் முக்கியம். சேச்சுரேட்டட்னா என்னன்னா ஓரளவு தான் நம்ம தண்ணியில உப்பு கலந்துக்கினே இருக்க முடியும். ஒரு அளவுக்கு மேல நீங்க கலந்தா கூட அது கரையாது. இப்ப நம்ம ஒரு அளவு வரைக்கும் தான் கலக்க முடியும்னு சொன்னோம்னா, இப்ப உப்பு ஒரு அளவு போட்ட வரைக்கும் அதுக்கு மேல கரையாது. அந்த ஒரு அளவுன்னு சொன்னோம்னா அதுதான் சேச்சுரேட்டட். அந்த அளவு வரைக்கும் தான் அதை போட்டு கரைக்க முடியும் அந்த தண்ணியில. சேச்சுரேட்டட்னா அந்த அளவு வரன்னு அர்த்தம், அதுக்கு மேல கரையாது. சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன்னா தண்ணி இருக்கிற சொல்யூஷன். இப்ப தண்ணியில உப்பு சேர்த்தோம்னா உப்பு தண்ணி கிடைக்கும். அந்த உப்பு தண்ணி சேச்சுரேட்டடா ஆயிடும். ஒரு அளவுக்கு மேல உப்பு போட்டா கரையாது, அதான் மீனிங். இப்ப அதுல தேர் அயான்ஸ், தேர் அயான்ஸ் இங்க என்ன மீனிங்னா உப்போடைய அயான்ஸ். உப்புல Na பிளஸும் Cl மைனஸ்ன்ற அயான்ஸ் இருக்கு. அது அட்ராக்ட் பண்ணும், இழுத்துக்கும். எதை இழுத்துக்கும்னா வாட்டர் மாலிகூல்ஸ் அது கூட இழுத்துக்கும். which then attached chemically in certain ratio. கெமிக்கலினா அது ரெண்டும் இணைஞ்சிருக்கும். இந்த அயான்ஸ்லாம் இணைஞ்சிருக்கும். எது கூட, வாட்டர் மாலிகூல்ஸ் கூட இணைஞ்சிருக்கும். அட்டாச் ஆயிருக்கும்னா இணைஞ்சிருக்கும். சர்டைன் ரேஷியோனா பங்குன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மேக்ஸ்லயும் படிச்சிருப்பீங்க. சர்டைன்னா குறிப்பிட்ட ஒரு பங்கு, அந்த பங்குல தான் அது இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி இணைஞ்சிருக்கிறதுக்கு பேரு, அந்த மெத்தடுக்கு பேரு ஹைட்ரேஷன். இப்ப பாருங்க எல்லா வார்த்தையிலுமே ஹைட்ரான்னு அந்த வார்த்தை வரும். ஹைட்ரானா என்னன்னா தண்ணி கலந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப இது மாதிரி உப்பு கூட தண்ணி கலந்து அது அந்த அயான்ஸ்லாம் Na பிளஸ் Cl மைனஸ் அயான்ஸ் வந்து தண்ணிய தன்னோட சேர்த்து வச்சுக்கும். இதுக்கு பேரு ஹைட்ரேஷன். இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா தீஸ் அயானிக் சப்ஸ்டன்சஸ், இது மாதிரி இருக்கிற அந்த உப்புலாம் வந்து என்ன ஆகும்னா, அயானிக் சப்ஸ்டன்ஸ்னா உப்பு, அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இங்க எக்ஸாம்பிள்ல கிறிஸ்டலைஸ் அவுட், கிறிஸ்டலைஸ் அவுட்னா அது கல்லு மாதிரி மாறிடும். கல்லுனா கட்டியா மாறிடும் அர்த்தம். கிறிஸ்டலைஸ் அவுட் ஃப்ரம் தேர் சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன், அந்த கரைஞ்சு இருக்கிற தண்ணியில இருந்து சேச்சுரேட்டட் அக்வஸ் சொல்யூஷன்ல அது கட்டியா மாறிடும். வித் டெஃபினைட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர். உப்பு கூட கொஞ்சம் அளவுல தண்ணியோட மாலிகூல்லாம் சேர்த்துக்கிட்டு அது கட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்லயே பார்ப்போம். ஒரு உப்பு இருக்குன்னு சொன்னோம், சின்ன துகள். இது மாதிரி நிறைய சின்ன சின்ன துகள் இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒன்னொன்னு என்ன பண்ணும்னா தன்னோட H2O வாட்டர் நம்மளுக்கு தெரியும். அந்த H2O தன்னோட இணைச்சுக்கும், தன்னோட சேர்த்துக்கிட்டு இது மாதிரி குறிப்பிட்ட அளவு. இப்ப ஒரு இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்குல்ல இந்த துகள், அந்த துகள் வந்து ஒரு 100ன்னு வச்சுப்போம். அந்த 100 அளவு வந்து
வாட்டர் கூட கூட ஒன்னா சேர்ந்து ஒன்னா ஆகி அது ஒரு கல்லு மாதிரி ஆயிடும். அததான் இங்க கொடுத்திருக்காங்க. சார் வித் டெஃபினைட் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கொடுக்குறாங்களா? இப்ப ஒன்னொன்னுலயும் நான் இங்க 3 போட்டிருக்கேன். அது மாதிரி 100 அளவு வந்து ஒன்னா சேர்ந்திருக்கும் அப்படின்றதான் மீனிங். இங்க நான் 300 சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டா அது 100 கூட இருக்கலாம். டெஃபினைட் நம்பர்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் அளவுக்கு வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து H2O வந்து உப்பு கூட சேர்ந்து அது கட்டியா மாறிடும். ஈஸி, இது புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். வார்த்தைலாம் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான், புரிஞ்சு படிங்க. NaClனா உப்பு, அதான் அயானிக் சப்ஸ்டன்ஸ். அது ஏன் அயான்னு சொல்றோம்னா Na பிளஸ் Cl மைனஸ், பிளஸ் மைனஸ் வந்தாலே அதுக்கு பேர் அயான்ஸ். அது தண்ணியோட இணைஞ்சு இருக்கும், தண்ணி கூட ஒட்டிக்கும், அதான் அட்டாச்சு. கெமிக்கலா அட்டாச் ஆயிடும். கெமிக்கலானா பாண்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகி அட்டாச் ஆயிடும் தான் மீனிங். அங்க பாண்ட் எல்லாம் நீங்க போக அப்புறமா படிப்பீங்க அடுத்த கிளாஸ்ல எல்லாம் கூட. இப்ப இங்க பாருங்க, இது மாதிரி நடக்கும்போது என்ன ஆகும்னா அது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தண்ணியில H2O மாலிகூல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த H2O மாலிகூல்ஸ் வந்து இந்த அயான்ஸ் கூட உப்பு கூட சேர்ந்து அது கட்டியா மாறிடும். அது ஒரு அளவு டெஃபினைட் நம்பர், ஒரு அளவுல அது சேரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 100 அளவு இது மாதிரி 100 சர்க்கிளா இருக்குன்னு வச்சுங்க, அந்த 100 சேர்ந்து ஒரு கட்டி ஆகுதுன்னு அர்த்தம். அது மாதிரி 100 இருக்கலாம், 200 இருக்கலாம், 3 கூட இருக்கலாம். அதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இப்ப the number of water molecules found in the crystalline substance, நான் சொன்னேன்ல இப்ப கட்டியா ஆகும் அப்படின்னு சொன்னா அதுல எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு பேரு தான் கிறிஸ்டலின்னா. அந்த கட்டியா இருக்கிற பொருள் சப்ஸ்டன்ஸ்ல எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கோ அதுக்கு பேர் தான் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கட்டியாவதுக்கு தேவையான வாட்டர்னு அர்த்தம். அதுக்கு எவ்வளவு வாட்டர் தேவைப்படுது அப்படின்றத அர்த்தம். சச் சால்ட்ஸ் ஆர் கால்ட், அது மாதிரி உருவாகும் உப்புக்கு பேரு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ். இந்த இடம் மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் முக்கியம் ஆன்சர்ல. த நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ், அந்த கட்டி ஆகிறதுக்கு தேவையான வாட்டர் மாலிகூல்ஸ் எத்தனை தேவையோ. இப்ப இங்க பாருங்களா, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரே ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன், ஒரே ஒரு துகள். இப்ப இதுல 3 இருக்கு. இது மாதிரி 100ன்னு சொன்னா 100 துகள் சேர்ந்ததுன்னா நமக்கு ஒரு கட்டியான உப்பு கிடைக்கும். அது மாதிரி 100ன்னா ஒன்னொன்னுலயும் வாட்டர் வந்து 3 இருக்கு. அப்ப 100 into 3, 100 into 3 போட்டோம்னா 300 நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகூல் சேர்ந்ததுன்னா நமக்கு கட்டியா மாறும். அதுக்கு பேரு ஹைட்ரேட்டட் சால்ட். இதெல்லாம் நான் நம்பர் சொல்றதுல ஒரு எக்ஸாம்பிள் தான். 8th question, a hot saturated solution of copper sulfate forms crystal as it cools. Why? ஹாட்னா சூடான, சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதுல அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பொருளை சேர்த்தா கூட அது கரையாது, கரையிற அளவு தாண்டிடும். ஒரு அளவுக்கு தான் தண்ணியில நம்ம எது போட்டாலும் கரையும், அதுக்கப்புறம் கரையவே கரையாது. அதுக்கு பேர் தான் சேச்சுரேட்டட் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சுரேட்டட் சொல்யூஷன் அதுக்கு மேல கரையாது. எது கரையாது? இந்த எக்ஸாம்பிள்ல காப்பர் சல்பேட், அந்த பவுடரை நம்ம போட்டோம்னா தண்ணியில போட்டோம்னா அது கரையாது. அது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சூடா இருந்ததை நம்ம கூலாக வச்சோம்னா, ஆற வச்சோம்னா அதோட டெம்பரேச்சர் குறையும். குறைஞ்ச உடனே அது என்ன ஆயிடும்னா கிறிஸ்டலா ஆயிடும். கிறிஸ்டல்னா கட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அது மாதிரி ஆகுதுன்னு கேக்குறாங்க. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்க புக்ல இதுக்கான ஆன்சர் கரெக்டான, அதாவது எக்ஸாக்ட் லைன் வந்து இல்ல. உங்க ஸ்கூல்ல கைட்ல படிக்க சொன்னாங்கன்னா கைட்ல படிச்சீங்க, ஸ்கூல்ல எழுதி போட்டாலும் அதை படிச்சீங்க, அப்படி இல்லைன்னா இதை படிச்சீங்க. விஷயம் ஒண்ணுதான். நான் இப்ப சொல்ல போற விஷயம் வந்து வேற வேற வேர்டுல கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு கொடுக்குற ஆன்சர்ல, ஆனா ஆன்சர் எல்லாமே ஒண்ணுதான். இங்க பாருங்க, ஆன் கூலிங் ஆகும்போது வாட்டர் மாலிகூல்ஸ் இந்த காப்பர் சல்பேட் சொல்யூஷன். காப்பர் சல்பேட்ன்றது ஒரு பவுடர்னு சொன்னா அதை தண்ணியில போடுறோம், அது கரைஞ்சி காப்பர் சல்பேட் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன்ல இந்த காப்பர் சல்பேட்டுக்கு பேர நீங்க உங்களுக்கு புரியணும்னா உப்புன்னு ஞாபகம் வச்சுங்க, இல்ல சக்கரைன்னு ஞாபகம் வச்சுங்க, புரியறதுக்காக சொல்றேன். காப்பர் சல்பேட் சொல்யூஷன் அதுல உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் அது என்ன ஆகும்னா கூலிங் ஆகும் போது கிட்ட வந்துடும். தண்ணி மாலிகூல்ஸ்னா என்னன்னா தண்ணியில உள்ள கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன துகள்கள்னு வச்சுங்க, சின்ன சின்ன பீஸ், அவ்வளவுதான். அதான் மாலிகூல்னு சொல்லுவோம். அதுக்குள்ளார ஆட்டம்னு சொல்லுவோம். ஆட்டம்லாம் சேர்ந்ததுன்னா மாலிகூல். இதெல்லாம் நான் அந்தந்த லெசன்ல சொல்றேன், இங்க கவனிங்க. மாலிகூல்ஸ்னா தண்ணிக்குள்ளார இருக்க ஒரு சின்ன இது கண்ணுக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. சொல்யூஷன் கம் க்ளோசர், அதுல உள்ள வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து கிட்ட வந்துரும். அண்ட் thus the overall solution have less space to occupy. அப்ப என்ன ஆகும்னா கிட்ட வந்துருச்சுன்னா
அந்த சொல்யூஷனுக்கு உள்ள இடம் வந்து குறைஞ்சிரும். கிட்ட கிட்ட வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அந்த பொருள் வந்து கட்டி ஆயிடுமா? அதான் இங்க கொடுத்துருக்காங்க. நான் இன்னும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த ஆன்சர் பார்ப்போம். நார்மலா இப்ப இதை நல்லா கவனிங்க, இந்த 3 டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். நார்மலான நேரத்துல இந்த ரெட் கலர் தான் ஒரு பாக்ஸ் நினைச்சீங்க, இதுக்குள்ளார அந்த சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷன்ல நீல கலர் டாட் போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் டாட் எல்லாம் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ். இது நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இதை நான் வந்து நம்மளாம் மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்கணும் இது மாதிரி விஷயத்த. அதை வந்து நான் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக டாட் மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் வாட்டர், இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல அதுதான் காப்பர் சல்ஃபேட், அந்த பவுடர்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே நான் இங்க வந்து 12 போட்டிருக்கேன். 12 ப்ளூ கலர் டாட் போட்டிருக்கேன், இங்க 12 பிங்க் கலர் டாட் போட்டிருக்கேன். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிட்ட கிட்ட தான் இருக்கு, ரொம்ப கிட்ட கிடையாது, ஆனா மீடியமா இருக்கு. இதான் நார்மலான சுச்சுவேஷன். இதை நான் இந்த சொல்யூஷனை இப்ப நான் சுட வைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஹீட் பண்றேன்னு வச்சுங்க. அந்த ஹாட்டா இருக்கிற அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்னா, இதுதான் அந்த பாக்ஸோட அளவு. ஆனா அது எங்க எல்லாம் எட்ட போயிடுச்சு பாருங்க. சூடாச்சுன்னா எட்ட போயிடும். இதுதான் ஹாட் நேரத்துல எப்படி இருக்கும்ன்றத இங்க பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இதோட இடம் வந்து அதிகமாயிடுச்சுன்னா அது எட்ட போயிடும். எட்ட போனதுனால இடம் வந்து அதிகமாயிடும். இப்ப அதே பாருங்க, கோல்டு, அதை கூல் பண்றோம்னு வச்சுங்க, எல்லாம் கிட்ட கிட்ட நெருங்கிடும். கிட்ட கிட்ட நெருங்கிடுச்சு பாருங்க. எல்லாத்துலயுமே அந்த 12 நம்பர் தான் நான் போட்டிருக்கேன். டாட் வேணா எண்ணி பாத்துங்க. அந்த 12 டாட்ஸ் கிட்ட கிட்ட வந்துருச்சு. அப்ப கிட்ட கிட்ட வந்துருச்சுன்னா அதோட இடமே குறைஞ்சிடுச்சா? அப்ப அந்த பிங்க் கலர் டாட் எது கிட்ட வந்துருச்சுன்னா நல்லா கவனிங்க, இந்த டாட் எல்லாம் கிட்ட வந்துருச்சு. ப்ளூ கலர் டாட் தான் ஆக்சுவலா கிட்ட வரும் இல்ல எட்ட போகும். அதை பொறுத்து அந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல உள்ள காப்பர் சல்ஃபேட் அந்த பவுடர்னு சொன்னல, உங்களுக்கு அதை ஞாபகம் வச்சீங்கன்னா பிங்க் கலர் டாட் வந்து சக்கரைன்னு கூட எடுத்துங்க. அந்த சர்க்கரையோ இல்ல காப்பர் சல்ஃபேட்டோ தண்ணியோட மாலிகுல்ஸ் எப்படி போகுதோ அது எட்ட போச்சுன்னா காப்பர் சல்ஃபேட்டும் எட்ட போயிடும். தண்ணி மாலிகுல்ஸ் கிட்ட வந்ததுன்னா காப்பர் சல்ஃபேட்டும் கிட்ட வந்துடும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப எட்ட போச்சுன்னா அதோட இடம் அதிகமாயிடும், கிட்ட வந்ததுன்னா அதோட இடம் குறைஞ்சிரும். இடம் குறைஞ்சதுன்னா அது அப்படியே இறுகிடுச்சுன்னா கட்டி ஆயிடும். அதான் விஷயம். இப்ப அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஆன் கூல் ஆகும்போது காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல உள்ள வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கிட்ட கிட்ட வந்துடும். வாட்டர் மாலிகுல்ஸ் தான் கிட்ட கிட்ட வரும். அதனால காப்பர் சல்ஃபேட்டோட இடம் வந்து குறைஞ்சிரும். மொத்தமா ஓவரால் சொல்யூஷன் என்னன்னா, ஓவரால்னா மொத்த இடமும் குறைஞ்சிரும்னு அர்த்தம். மொத்த இடமும் குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், எல்லாம் கிட்ட கிட்ட வந்துடும். அதனால கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிடும், கட்டி ஆயிடும். 9th question, classify the following substances. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருள்கள், சப்ஸ்டன்சஸ்னா இதெல்லாம் பொருள்கள். இந்த பொருள்களை 2 விதமா பிரிங்கன்னு சொல்றாங்க. டெலிக்வெசன்ட், ஹைக்ரோஸ்கோபிக். நம்ம இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்துப்போம். இந்த நான் கிரீன் கலர்ல பண்ணதெல்லாம், கிரீன் கலர்ல டெலிக்வெசன்ட் போட்டிருக்கேன், ஆன்சர்ல கிரீன் கலர்லாம் போட்டிருக்கேன், அதெல்லாம் டெலிக்வெசன்ட். ஹைக்ரோஸ்கோபிக்னா அதை இந்த கலர்ல போட்டிருக்கேன், ஆரஞ்சு மாதிரியான கலர்ல போட்டிருக்கேன். நம்ம டெலிக்வெசன்ட்னா என்ன, ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னு பார்த்துப்போம். அப்புறம் இதெல்லாம் ஈஸி. இந்த டேபிள் உங்க புக்லேயே தான் இருக்கு. இந்த டேபிள்ல இருக்கிறதுலாம் படிக்கலாம் தேவையில்ல, இந்த ஆன்சருக்கு. ஆனா என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கணும். ஹைக்ரோஸ்கோபிக், டெலிக்வெசன்ட், இதுக்கு மீனிங் பார்க்க போறோம். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போம். உப்பு எடுத்துப்போம். உப்பு எடுத்து நீங்க தரையில கொட்டி வைக்கிறீங்க. அதை சுத்தி இருக்கிற காத்துல இருக்கிற ஈரத்தை அது இழுத்துக்கிட்டு அது கட்டியா கூட மாறிடும். பார்த்திருப்பீங்க இதெல்லாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அட்மாஸ்பியர்ல இருக்க மாய்ஸ்சர்னா ஈரப்பதம், காத்துல இருக்க ஈரப்பதம் சொல்லுவாங்க. அதை அப்சர்வ் பண்ணிக்கும், இழுத்துக்கணும். இழுத்துட்ட பிறகு அண்ட் டு நாட் டிசால்வ், அது கரையாது. அந்த பவுடர் மாதிரி இருக்குல்ல உப்பு, அது வந்து கரையாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அது மாதிரி கரையாம இருக்கிறதுக்கு பேர் ஹைக்ரோஸ்கோபிக். இப்ப அதே உப்பு எடுத்துப்போம், உங்களுக்கு புரியறதுக்காக அதே எடுத்துப்போம். அது தன்னை சுத்தி இருக்கிற காத்துல இருந்து மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணிக்குது, ஈரத்தை இழுத்துக்கிட்டு அது கரைஞ்சே போயிடுதுன்னு வச்சுங்க. அதுக்கு பேர் டெலிக்வெசன்ஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் போதும், இதெல்லாம் வந்து வேண்டாம். ஆர்டினரி டெம்பரேச்சர், சாதா டெம்பரேச்சர்லாம் அதிகமாயிடக்கூடாது. சாதா டெம்பரேச்சர்ல, நார்மலான ரூம் டெம்பரேச்சர், அது மாதிரி அந்த டெம்பரேச்சர்ல தன்னை சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியர்ல இருந்து காத்துல இருந்து ஈரத்தை இழுத்துக்கிட்டு அந்த பொருள் கரையாம இருந்தா ஹைக்ரோஸ்கோபிக், கரைஞ்சதுன்னா டெலிக்வெசன்ஸ். இப்ப இங்க டெலிக்வெசன்ஸ்னா பவுடர் மாதிரி இருக்கும். அதை வச்சே கூட இங்க சொல்லலாம். காப்பர் சல்ஃபேட், பென்ட்ராஹைட்ரேட், இதெல்லாம் வந்து பவுடர். கால்சியம் குளோரைட், ஜிப்சம் சால்ட்,
இதெல்லாம் காத்துல இருக்க தண்ணியை இழுத்துக்கிட்டு கரைஞ்சிரும். இதே ஹைக்ரோஸ்கோபிக்னா கரையாது. கான்சென்ட்ரேட்டட் சல்பியூரிக் ஆசிட், ஆசிட் இது. இது கான்சென்ட்ரேட்டட்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆசிட்னு அர்த்தம். இதெல்லாம் கரையாது அப்படின்றது தான் மீனிங். சிலிக்கா ஜெல், இப்ப இதெல்லாம் ஹைக்ரோஸ்கோபிக், மீதி எல்லாம் டெலிக்வசன்ட். டெலிக்வசன்ட்னா கரையும், ஹைக்ரோஸ்கோபிக்னா தண்ணியை இழுத்துக்கிட்டு கரையாது.